பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கா. இன்றைக்கி நிறைய பேருடைய கவலை, என் கணவர் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. பாருங்கள், சகையு இயேசுவை தேடி ஆசையாக ஓடி வந்தான். இன்றைக்கி சினிமா நடிகர்களை பார்க்க கூட்டம் கூட்டமாக மக்கள் போகிறாங்க. மேலெலாம் மரத்து மேலெலாம் ஏறி இருக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம். இன்றைக்கி அவர் 100 படம் நடிச்சிருப்பார், அவர் பெரிய ஹீரோவாக இருப்பார், அவரை பார்க்க ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வரலாம். ஆனால் அன்னைக்கு எந்த விளம்பரம் இல்லாத காலத்தில் இயேசுவை தேடி ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. அப்போ இயேசுவை தேடி சகையு அன்றைக்கே ஒரு மரத்தில் ஏறி நின்று, அவன் குட்டையாக இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவை பார்க்காம போயிடுவோமோன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி ஒரு சினிமா நடிகரை பார்க்க மரத்தில் ஏறி நின்னீங்கன்னா அவங்க உங்களை தேடி வருவாங்களா தெரில. ஆனால் இயேசு அவனை நேர போய் அவன் பெயர் சொல்லி கூப்பிட்டு, இன்றைக்கி உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவன் தன்னை பார்க்க ஆவலாய் வந்திருந்த அவனை அவருக்கு அதனால ஆண்டவருக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்காக ஒரு 10 ஸ்டெப் இறங்கி வருவார். பாருங்கள், நேர வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். அவன் சொல்கிறான், என் ஆசிகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அநியாயமாக வாங்கினானா நாளத்தனையாக திரும்ப கொடுக்குறேன்னு சொன்னான். அவன் வீட்டுக்குள்ளே போய் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கி உங்கள் வீட்டில் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. காட் பிளஸ் யூ.